அதெல்லாம் வந்து ரொம்ப பழைய ஒரு டெக்னிக். ஸ்கிரீம் 7 இந்த படம் எப்படி இருக்கு? படத்தோட ஸ்டோரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாஸ்க் போட்ட ஒரு பெர்சன் ஊருக்குள்ள எல்லாரையும் கொலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ அது ஏன் கொலை பண்றாங்க, யார் அவங்க, என்ன மோட்டிவ், அவங்களுக்கும் ஹீரோவோட லைஃப்க்கு இல்ல ஹீரோயின் லைஃப்க்கு என்ன சம்பந்தம் அப்படின்றதான் இந்த படத்தோட மிச்ச கதை. ஆக்சுவலா ட்ரெய்லர் பார்த்துட்டு உள்ள போனேன். பட் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஸ்கிரீம் 7 அப்படின்றது வந்து 7வது பார்ட். இதுக்கு முன்னால 6 பார்ட் வந்து இந்த பிரான்சைசில வந்திருக்குது. பட் இது எதுவுமே தமிழ்ல டப்பே பண்ணதில்ல. இந்த 6 பார்ட்டுமே சேம் டிப்பிக்கலான ஒரே ஸ்டோரி தான். நம்ம ஊர்ல இந்த காஞ்சனா படம்லாம் இருக்கு இல்லையா? சோ அதே பேட்டர்ன்ல தான் வந்து இது போகும். பட் இது வந்து ஹாரர் மூவி கிடையாது. இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் அந்த ஜானர்ல வந்து வரும். சரி, படம் எப்படி இருக்கு? ஸ்டார்டிங்ல வந்து இப்ப எப்படி டிபிக்கலா காஞ்சனா மூவி எப்படி இருக்கும்? ஸ்டார்டிங்ல ஒரு ஹாரர் எலமெண்ட் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கதைக்குள்ள மூவாங்க. அதே பேட்டர்ன் தான் வந்து இந்த 7 சீரிஸ்லயும். இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய ஒரு டெக்னிக். ஏன்னா இதான் வந்து யூசுவலா நடந்துட்டு இருக்கு. பட் அப்படி இருந்தும் அந்த டெக்னிக்ல எந்த அளவுக்கு நம்மள வந்து என்கேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் வந்து என்கேஜ் பண்ணிருப்பாங்க. பிளட் அங்கங்க பயங்கரமா தெரிக்கிற மாதிரி சீன் இருக்கு. மத்தபடி நம்ம உள்ள போய் உட்காரும் போது இதெல்லாம் வந்து இன்னும் ஏன்டா தமிழ்ல டப் பண்ணல அப்படின்ற மாதிரி ஃபீல் வரும். ஏன்னா இந்த பிரான்சைசி வந்து 1996ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்க. அப்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே இன்னும் தமிழ்லயே டப் பண்ணாம வேற லாங்குவேஜஸ்லயும் பெருசா டப் ஆகாம இங்கிலீஷ்ல மட்டுமே கொண்டு போயிட்டு இருக்காங்க. பட் தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே இது பிடிக்கும். சோ அண்ட் இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இது 7 சீரிஸா இருக்குல்ல, அப்ப நான் முன்னாடி உள்ள பார்ட் எல்லாம் பார்த்துட்டு வந்தாதான் இது புரியுமான்னா, பார்த்துட்டு வந்தா நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரோ பண்ணும்போது நமக்கு வந்து புரியும். ஏன்னா இந்த படத்தோட ஹீரோயினே ஒரு பார்ட்ல வந்து அவங்கள நடிக்க வைக்கல. அதாவது 6th பார்ட் நினைக்கிறேன், அந்த பார்ட்ல நடிக்க வைக்கல. பிகாஸ் சம்பள இஷ்யூ இருந்தது அப்படின்னு சொல்லி அதனால அவங்கள நடிக்க வைக்கல. திரும்ப அவங்கள கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்கிரீம் பிரான்சைசியோட ஃபேன்ஸ்க்கு இது நல்ல ட்ரீட்டா இருக்கும். அது போக செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்ல எல்லாம் வந்தவங்க எல்லாம் இதுல ஒரு சில சீன்ல வருவாங்க. வரும்போது தனியா ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் படத்துல இருக்கும். சோ அது எல்லாமே ஃபீல் பண்ணணும்னு நினைச்சா நம்ம கண்டிப்பா எல்லா சீரிஸும் பார்க்கணும். இந்த படத்தோட வில்லனுக்குமே பழைய பார்ட்டோட ஒரு லிங்க் இருக்கும். பட் அது எதுவுமே பார்க்கலனாலும் நமக்கு கடைசி வரைக்கும் புரியும். எல்லா ரீசனுமே என்ன அப்படின்றது வந்து புரியும். ஓவராலா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர், ஒரு த்ரில்லரான ஒரு மூவி, ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல டீசென்ட்டா இருக்கணும் அப்படி நீங்க விரும்புறீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கானதுதான். அண்ட் இதோட பிரான்சைசி மூவிஸ் இதுக்கு முன்னால உள்ள பார்ட்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஓடிடி ஆன நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு.